இந்த மண்ணின் மகா கலைஞர் அவர் முன்னாடி வர பாரதி ராஜா மறைந்து விட்டார். சரி, நீங்க என்ன ஒரு ஸ்டெப் பின்னாடி வாங்க சார், கொஞ்சம் ப்ளீஸ். தமிழ் திரைப்படம் வாழ்வியலை பேசியது, கிராமத்தின் அழகியலை பேசியது. தமிழ் சினிமாவுக்கு உலக கிரீடம் கிடைத்தது பாரதி ராஜாவின் வருகைக்கு பிறகுதான். அந்த மாமனிதனின் புகழை காலம் உச்சரித்துக் கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு கலைஞர், சிறந்த கலைஞன் தன்னை மட்டும் உருவாக்கிக் கொள்கிறவன் இல்லை. ஒரு கலைஞன் தன்னை உருவாக்கி கொண்ட பிறகு கலைஞர்களையும் உருவாக்கினால் அவன்தான் மகா கலைஞர். இன்றைக்கு திரையுலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பல கலைஞர்கள் பாரதி ராஜாவால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்லது பாரதி ராஜாவின் உந்து சக்தியால் தங்களை தாங்களே உருவாக்கி கொண்டவர்கள். அவருடைய புகழ் காலமெல்லாம் நின்று நிலைப்பதற்கு இந்த நாட்டு மக்களும் ரசனையும் தொடர்ந்து அவருக்கு துணை இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் பாரதி ராஜா அவர்களின் இறுதிச் சடங்கு எங்கு நடைபெறும் என்பதை குடும்ப தலைமை தீர்மானித்திருக்கிறது. பாரதி ராஜாவின் குடும்பத்தார் பாரதி ராஜா அவர்களை அவர் பிறந்த மண்ணில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறது. எந்த மண்ணில் அவர் முதல் தண்ணீர் குடித்தாரோ, எந்த மண்ணின் காற்றை அவர் சுவாசித்தாரோ, அந்த மண்ணின் படுக்கையில் அந்த மகா கலைஞன் தன் கடைசி படுக்கையை தேடிக்கொள்ளப் போகிறார். நாளை அவரது உடல் தேனி மாவட்டம் காற்றோட்டுக்கு அருகே உள்ள அவரது பண்ணைக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு பிற்பகல் 3 மணி அளவில் அடக்கம் நடைபெறும் என்பதை குடும்பத்தாரின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு அரசுக்கு கலை உலகத்தின் சார்பில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி ராஜா அவர்களுக்கு காவல்துறை மரியாதை வழங்கப்படும் என்று அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருப்பதைக் கண்டு நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். அந்த அரசு மரியாதையை வழங்கிய தமிழ்நாட்டு அரசுக்கு எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி ராஜாவின் புகழ் ஓங்கும். கலைத்துறை மட்டுமல்ல, பொதுமக்களும் பாரதி ராஜாவுக்காக இரங்கல் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தனிமனித வாழ்வையும் தன் கலைப்படைப்பால் பாதித்த பெருங்கலைஞர் பாரதி ராஜா. அவர் புகழ் நிலைக்க, அவர் பெயர் வாழ்க. மரணம் என்பது அவரது பௌதிக உடலுக்கு மட்டும்தான், அவரது கலைக்கல்ல. அவரது கலை காலம் கடந்தும் அவரது புகழை பாடிக்கொண்டிருக்கும். தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கைகளை, கனவுகளை, நிராசைகளை, பண்பாட்டு பெருமைகளை, வீரியத்தை இந்த மண்ணுக்கு விளக்கிக் கொண்டே இருக்கும் பாரதி ராஜாவின் பெயரும் அவர் கலை படைப்புகளும் வாழ்க. நிறைய பேசணும். நான் பேச வேண்டியது எல்லாமே டைரக்டர்கிட்ட தான் பேசணும். பாரதி ராஜா சார் இப்போ அவர் இல்லாமல் அவரை பற்றி பேசுறதுங்கிறது பெரிய துப்பாக்கியமான சூழ்நிலை தான் எனக்கு. நாங்கள் சினிமாவை தேடி வரும்போது ஒரு இரும்பு கோட்டையாக இருந்தது. ஒரு பெரியார் எப்படி தமிழ் சமுதாயத்தில் உடைச்செறிஞ்சு வந்தாங்க, அந்த மாதிரி பாரதி ராஜா சினிமாவில் வந்து யார் வேணாலும் டைரக்டர் ஆகலாம், யார் வேணாலும் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முதலாக நாங்கள் டைரக்டராக வர்றதுக்கு முன்னால் அவங்கள மட்டும்தான் ஒரு பெரிய டைரக்டராக நினச்சி பாரதி ராஜா மட்டும்தான். நான்லாம் அவர்கிட்ட என்னுடைய நண்பர் பாக்யராஜ் அவர் கூட ஒர்க் பண்ணார்.
நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலனாலும் கூட மானசீகமாக எப்பவுமே எங்கள் மனசில் வாழ்ந்துட்டு இருக்கிறது என்னுடைய மனசில் பாரதிய ஜனதா. முந்தா நேரத்து கூட ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நாளைக்கு இன்னைக்கு இது நடந்துருச்சு, இல்லைன்னா நாளைக்கு அவரை நேரடியாக சந்திச்சு உட்கார்ந்து பழைய கதைகளை எல்லாம் பேசி அவரை சிரிக்க வச்சு போறதா எல்லா பேரும் என்னுடைய துரதிருஷ்டம். அவரை கடைசி பார்க்க முடியாது. அவருடைய இது வந்து தமிழ் சமூகத்துக்கு தமிழ் சினிமாவுக்கு பெரிய வெளியில வாசத்துல வெட்டி விட்டாங்கல்ல சேனலுக்கு. ஐயா பாரதி ராஜாவுடைய இழப்பு, அதாவது ஒரு உலக சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவர் வந்து சாதாரண ஒரு தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துலேயும் வந்து சாமானியனாக இருந்து ஒரு பெரிய டைரக்டரானது. சாமானிய மக்களை நிறைய பேரை ஹீரோ ஆக்கியிருக்காரு, நிறைய பேரை ஹீரோயின்கள் ஆக்கியிருக்காரு, நிறைய படங்களை சாமானியம் கூட எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு காட்டினவர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு, இந்திய சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபம், அவருடைய ஆத்மா சாந்தி. உங்களுடைய தலைவர், இயக்குனர், மாமனிதர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. உங்களுடைய நடப்பு தயாரிப்படத்தை தோற்று வைத்த பிதாமகன், தமிழ் சினிமாவின் பிதாமகன். நான் 44 வருஷம் முன்னாடி அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவனோட தான் சென்னைக்கே வந்தேன். அவரோட நெருங்கி பழகி அவரோட பழகிய அனுபவங்கள், நாட்கள், பொழுதுகள் ரொம்ப எளிமையானது. தமிழ் சினிமா உள்ளவரை, தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கும் வரை அவருடைய பெயரும் புகழும் மறையாது. அது பொன்னிடத்திலால் குறிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அவரோடு பழகிய நாட்களுக்காக நான் ரொம்ப கொடுத்து வச்சுருவேன். அவர் இல்லாத தெரியுமா தமிழ் சினிமானது ஒரு மிகப்பெரிய வெற்றிடம். தமிழ் சினிமாவே பாரதி ராஜாவுக்கு பின்னு தான் பிரித்து பேசணும். அந்த பெருமைக்கு சொந்தக்காரர். அவர் புகழ் என்றென்று வாழ்க. நன்றி. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு அப்படிங்கிறது ஒரு சகாப்தத்தோட மறைவு. எப்படி இயேசு பிறப்பதற்கு முன்பு, இயேசு பிறப்பதற்கு பின்பு அப்படின்னு வரலாறை பிரிக்கிறாங்களோ, அது மாதிரி பாரதி ராஜா அவர்களுடைய வருகைக்கு முன்பு, பாரதி ராஜா அவர்களின் வருகைக்கு பின்பு அப்படின்னு தான் திரையுலகத்தை நம்ம பிரிக்கணும். குறிப்பாக என்னைய மாதிரி படைப்பாளிகளை, அதாவது இளைஞர்களை, நான் இளைஞனாக இருக்கும் பொழுது நான் சினிமாவுக்கு வருவதற்கு முதல் அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது அவர் தான். அவர் கொடுத்த தன்னம்பிக்கை தான். அவர் படங்கள் வழியாக காட்டின ஒரு உலகம்தான், அந்த கிராமம்தான், அந்த வாழ்க்கை தான் எங்களை எல்லாத்தையும் வந்து என்ன நான் மட்டும் இல்லை, நிறைய இளைஞர்கள் வந்து சினிமாவுக்கு குறிப்பாக தென் மாவட்டங்கள்லேருந்து, மதுரையிலேருந்து கிளம்பி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஒரு மைய புள்ளி அப்படின்னா அது இதுதான். நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், சார் நீங்கள் சிவபெருமான்னா நான் 64வது நாயன்மார் சார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இந்த பறந்துபட்ட தமிழ் சினிமாவில் சாதித்த பல சாதனையாளர்களுக்கு கூட தாத்தா அல்லது சியான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த இடம் அவருக்கு தான். அவருடைய இழப்பு அப்படிங்கிறது வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. அவர் புகழ் ஓங்குக, அவர் புகழ் வளருக. அவர்கள் பாதை, அவர் படமெடுத்த அந்த கிராமத்து அந்த பாதையில் பயணிக்கிற எனக்கு ஒரு குருநாதருடைய மறைவு என்ன அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அவரை இந்த நேரத்தில் நான் வணங்குறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.